அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம், குரூப் 4க்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னா பழைய பாடத்திட்டம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டியது படிக்க வேண்டியது மட்டும்தான். என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு கேள்விக்குறியாகவே வச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு தெளிவான பதில் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பிறகு நீங்கள் படிக்கலை அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடும். படிக்க ஆரம்பிங்க. போட்டி அதிகமாக இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் மாணவர்கள் குறைந்தபட்சம் எழுதுவாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஓகே. ஆனால் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் அதிகபட்சமாக போனால் 10,000, 11,000, 12,000 அதுக்கு மேலே இருக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ ரொம்ப கடின உழைப்பு வேணும் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. அதை மனசில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகே. சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்க இந்த வீடியோ கீழே குரூப் 4க்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்க ஆரம்பிங்க. தமிழ் மீடியத்துக்கு ஜென்ரல் தமிழ் எந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்னா 2020 வந்திருக்கக்கூடிய புத்தகம். 2019 வச்சுருந்தாலும் சரி, 20 வச்சுருந்தாலும் சரி, ஒன்று தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க உங்கள் சிலபஸை பாருங்கள். அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி புதிய புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் அது இல்லாமல் நீங்கள் பெரும்பாலும் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்திலேருந்து அமைஞ்சிருக்கிறதா இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை ஒரு வேளை இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் எங்ககிட்ட கேட்குறீங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இப்போதைக்கு அவங்க எதுவும் அப்டேட் பண்ணாங்கன்னா, ஏன்னா எல்லாமே ஓல்டுன்னு சொல்லிட்டாங்க, அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கடைசியாக நடந்த குரூப் 4 லாஸ்ட் செப்டம்பரில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அது எடுத்து பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த புக்கிலேருந்து அதிக கேள்விகள் கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் யார்கிட்டையும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்ககிட்டையும் சரி, எல்லாத்துக்கிட்டையும், மற்ற சேனல்கிட்டையும் சரி, எங்கே வேணாலும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பாருங்கள். ஏன்னா அது பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டம் மாற்றினதுக்கப்புறம் வந்த ஒரு கொஷின் பேப்பர். சரிங்களா? அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த சிலபஸும் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸும் ஒன்று தான். ஆனால் கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் தமிழை பொறுத்த வரையும் கண்டிப்பாக புது புத்தகம் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இங்கிலீஷ்க்கு ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் பழைய பாடத்திட்டமாக இருக்கும். சரிங்களா? அதாவது பள்ளி புத்தகத்தில் வரக்கூடிய பழைய பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டம் இப்போ 2019 முழுவதுமாக மாற்றி விட்டார்கள். சரிங்களா? அதுக்கும் நம்ம சிலபஸுக்கும் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அதை பார்த்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? தேங்க்யூ.